பாருங்கள், இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. நாங்கள் சேலம் வழியாக வரும் அந்த மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. இதுதான் பாருங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்துலேயே எங்கள் நிலம் இருக்குது. இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா பர்வதமலை இருக்குது. பர்வதமலைக்கு வந்து 2 வழி இருக்குது. கல்லாடி வழியாகவும் போகலாம், வாலூர் வழியாகவும் போகலாம். கல்லாடி வழியாக போகலாம். அண்ணாண்ட பக்கம் ஒரு வழி இருக்குது, 2 வழி இருக்குது. பாருங்க, இங்கே போனீங்கன்னா ஜீவசமாதி பச்சைம்மா கோயில்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்கும். ஜீவசமாதியை கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே ஏறினீங்களா சீக்கிரம் போயிடலாம் பர்வதமலைக்கு. பாருங்கள், பர்வதமலை பக்கம், பர்வதமலை பக்கத்தில் தான் எங்களுக்கு நிலம் இருக்குது. வேர்க்கடலை போட்டிருக்கோம். பாருங்கள், வேர்க்கடலை போடுங்க பாருங்கள். பாருங்கள், வேர்க்கடலை ஒரு 3-4 பிடிங்கி இருக்கிறேன். இதில் ஒரு 25-30 கடலக்காய் இருக்குது. இது வந்து இப்போ பிடுங்குற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. பிடிங்கிட்டோம், இன்னும் ஒரு வாரத்தில் பிடுங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிங்கிட்டு அவங்க நான் வந்து சென்னையில் இருக்கிறதுனால நான் அங்கே இருக்க முடியாது. பிடிங்கிடுவாங்க.